சுவாமி கிளம்பி இந்த அட்டாடி டனல் வந்துட்டு ஓப்பனில் இருக்கான்னு ஏன்னா அங்கே இருக்க லோக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரோட் ஃபுல்லாக க்ளோஸ்ன்னு சொல்லி ரொம்ப பயப்படுத்திட்டாங்க. ஒரு பயம் வந்துருச்சு, மேபி பார்க்க முடியலன்னு என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்து என்ன ஆகுது. ஃபைனலாக அந்த அட்டாடி டனலுக்குள்ள அலோவ் பண்ண பிறகு தான் எங்களுக்கு மூச்சே வந்துச்சு. படிமா இருக்கு பாதை சொல்லுது போகலாம் வாங்க, சும்மா இருந்த நாட்கள் எல்லாம் போச்சே, சுமந்து வந்த வேதனை காற்றுல போச்சே, இப்போ நான் தான் கண்டுபிடிக்கிறேன், இந்த பயணம் என்ன மீண்டும் படைக்கிறேன். வழியே விட போறாங்க. Open the place, yes. Yeah, finally tunnel விட்டு வெளிய வர போறோம். Snow. இங்க பாரு. tunnel open. மக்கா. பயங்கரமா இருக்குது. இப்பதான் ஏன் இவ்வளோ கோல்டா இருந்துச்சுன்னு வெளியே டனலுக்குள்ள இருந்துச்சு, இப்பதான் தெரியுது. ஓடாதடா. நடக்க எந்த வழி இது? ஓ, இது டெட் எண்டா? ஆக்டிவிட்டிஸ் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கு. சுவாமி பழன்னு இருக்கு. போட்டு பல ஐஸ்கிரீம் அப்படியே ஏன்னா இப்ப போயிட்டே இருக்கீங்க. இல்லடா அங்க முன்னாடி பாரு நல்லா ஒட்டி சொல்றாங்க. போ பார்க்கவே பழம் பார்த்துட்டு தெரியாது. ஸோ இன்னைக்கு அட்டல் டனல். ஆமாம், ஸோ நம்ம காலையில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹோட்டல்லேருந்து கிளம்புறப்போ வீடியோ ஃபுட்டேஜஸ் எதுவுமே எடுக்கல. ஃபஸ்ட்டு தாட் வந்து முதல்ல கிளம்பி இந்த அட்டாடி டனல் வந்துட்டு ஓப்பனில் இருக்கான்னு ஏன்னா அங்கே இருக்க லோக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரோட் ஃபுல்லாக க்ளோஸ்ன்னு சொல்லி ரொம்ப பயப்படுத்திட்டாங்க. ஒரு பயம் வந்துருச்சு, மேபி பார்க்க முடியலன்னு என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்து என்ன ஆகுது. ஃபைனலாக அந்த அட்டாடி டனலுக்குள்ள அலோவ் பண்ண பிறகு தான் எங்களுக்கு மூச்சே வந்துச்சு. அதை இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ அதை விட்டு வெளியே வந்த உடனே இந்த வீடியோஸில் ரீல்ஸில் பார்க்குற அந்த எஃபெக்டோட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், பல மடங்கு நல்லா இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக ரீல்ஸில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து அது இந்த லைஃப்பில் வந்துட்டு அது எங்கேயுமே கம்மி இல்லை. வேறு மாதிரி எப்படியோ மாறுது, அப்படியே ஃபீல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ கூட நமக்கு வெயில் தான் அடிக்குது, சுளீர்னு அடிக்குது. ஆனால் வந்து சின்ன ஒரு சில்னஸாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து கற்று இல்லாமல் நிற்க முடியுது. நார்மலாக அதுதான் விஷயம். மணாலிலே நிற்க முடியல, நம்மளால இங்கே நிற்க முடியும். ஸோ அது நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் மலையோட அந்த வியூஸ்லாம் கேமராவோட கண்டிப்பாக தெரியாது. ஆனால் சன்கிளாஸஸ் போட்டு பார்க்குறப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கிளியராக தெரியுது. அதனால தான் மேக்ஸிமம் சன்கிளாஸ் போட்டுக்காங்க. என்ன இருக்கோ வாங்குறதா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கீழே விழுந்துருது. ஆமாம், நல்ல வேலை இப்போ இது இல்லைன்னா கீழே விழுந்துருப்பேன். ஆல்மோஸ்ட் கீழே கால் வச்சுட்டேன். அந்த மாதிரி பாரலாம் பயங்கரமாக இருக்குது. சன்கிளாஸ் போட்டிங்கன்னா டீட்டெயிலிங் நல்லா தெரியுது. சன்கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்றுமே தெரியல, கண்ணு கூசு, ரொம்ப கூசு. ஸோ ஸ்னோ வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது நம்மளை. அது மட்டும் இல்லாமல் இங்கே அது போக வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அங்கே வச்சுருக்காங்க. அந்த ஃபுட்ஸு இது எல்லாமே வந்து அங்கே பக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரீல்ஸில் பார்க்குற நேரில் ரொம்ப நல்லா இருக்குது. அது எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வரல, நாங்கள் ப்ரொஃபஷனல் கிடையாது. நீங்கள் இங்கே வந்து நின்னீங்கன்னா எப்படி நீங்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பீங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன தோணுதோ பேசுகிறோம், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை போடாதீங்க. அது ரொம்ப தலைவலியாக இருக்குது, எல்லா பக்கம் குப்பையாக தான் இருக்குது. இல்லை பார்க்கும்போதே நமக்கே ஒரு விருப்பம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் வாங்க, அந்த பக்கம் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். அட்வென்ச்சர் ஸ்பேஸ் தான். சின்ன சஃபாரி, அப்புறம் இது பனியில் ஓட்டுற இது பேர் கரெக்டாக வச்சுட்டு இந்த கீழே போடுறேன். இன்னும் அட்வென்ச்சர் இருப்பாங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. சுற்றியும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த பழைய வீடியோவில் ஸ்கேம் மாதிரி பண்ணிட்டு தான், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஓரளவுக்கு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஒரு சொன்ன மாதிரி நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் ஓட்ட முடியாது. நார்மலாக ஒரு அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் பிளேஸ்.
ஃபுட் ஐட்டம்ஸு இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணி எல்லாமே இருக்குது. மெயினாக இங்கே ஏன் வந்திருக்கணும் அந்த வியூ தான். உங்களுக்கு சின்ன சின்ன பாறை மாதிரி தெரியுதுல்ல, அது கை எப்படி காட்டுறது, இங்கே தெரியுதுல்ல உங்களுக்கு, அதெல்லாம் வந்து மரம். அதாவது மரம்னா சும்மா இல்லை, அது ரொம்ப பெரிய மரம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்க ரொம்ப குட்டியாக தெரியுது. சன்கிளாஸ் போடாமல் பார்க்க முடியல. அதனால தான் நாங்கள் 2 பேருமே வீடியோவில் சன்கிளாஸ் போட்டு பேசிகிட்டு இருக்கோம். தென் நாங்கள் வந்து டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வெயில் அடிக்கிற டைம் தான். அதனால வந்து இங்கே நான் ஃபைனாக அந்த அட்டாளி டனலை வந்து பார்த்துட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வெங்கடேசனா வந்து நார்மல் ஷூ போட்டு வந்தனால இந்த ஐஸுக்கு தண்ணி உள்ளே போயிடுச்சு. அந்த ஷூ வாட்டர் ப்ரூஃப் இல்லை, அதனால எங்கள் கூட ஒரு வரல. அட்டாளி டனல் வரக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மொட்டை காடு. அதை தாண்டி இது வந்த உடனே அப்படியே வேறு ஒரு ஹைலாண்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக ஸ்னோ, திருமலையெல்லாம் ஸ்னோ. ரொம்ப ரேர் தான் ஸ்னோ இல்லாத பிளேஸை பார்க்குறது. ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு இந்த பிளேஸில் நெக்ஸ்ட்டு லடாக் போகிறோம். அங்கே உள்ளே விடுவாங்களா இல்லைன்னு தெரில. ரூட் மேப்பெல்லாம் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இங்கேருந்து சீக்கிரம் கிளம்புறோம். பாரு படி மாதிரி இருக்கு.